காலை உணவு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதனால் 35 லட்சம் மாணவர்கள் பலனடைகிறார்கள். ஏன்னா மதிய உணவு இருந்துச்சு, காலை உணவு இல்ல. இப்ப காலை உணவு தரப்படுகிறது. அம்மாங்களுக்கெல்லாம் வேலை மிச்சம். குளிப்பாட்டி யூனிஃபார்மை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க. காலை உணவு மதியான உணவு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு உணவு மட்டும் நீங்க தயாரிச்சா போதும். மீதி நீங்க உங்க வேலைகளை பார்க்கலாம். கவர்மெண்ட் காலை மதிய உணவு குழந்தைங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தராங்க. அதே மாதிரி இன்னைக்கு மாணவர்களுக்கு, அதாவது வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு 1500 ரூபாய், முதியவர்களுக்கு 2000 ரூபாய், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி ரூபாய் மாசம் தர போறாங்க. இதெல்லாம் இல்லாம மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்படுகிறது. அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி. அது மட்டும் இல்ல, நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை உயர்த்தி தர இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த குடியாத்தம் முழுக்க நெல்லு கரும்பு பயிர் தான். நான் சின்ன பிறந்து பாக்குறேன், எங்க செம்பேட்லயும் கரும்பு பயிர் தான், நெல் பயிர் தான். அதனாலதான் குவிண்டாலுக்கு 3500 இருந்து 4500 ரூபாய் உங்களுக்கு உயர்த்தி தரப்படும். கரும்பும் அதே மாதிரி ஒரு டன் 4000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்பதை நேரத்தில் என் மக்களாகிய உங்களை எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், உலமாக்களுக்கு 5000 ரூபாய் தரப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி பொங்கல் அப்ப எல்லா பெண்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 5000 ரூபாய் வந்துருச்சு. இப்ப மாசம் 2000 ரூபாய் வரப்போகுது. இப்ப அது இல்லாம 8000 ரூபாய்க்கு கூப்பன், அது இல்லாம பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கும், பள்ளி மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், விவசாயிகளுக்கும் தர இருக்கிறோம். இது இல்லாம இப்ப பிரதாப் வெற்றி பெற்றவுடன் கேப்டன் தன்னுடைய சொந்த கட்சியின் மூலம் எப்பவும் செய்யறது போல மருத்துவ உதவி, திருமண உதவி, கல்வி உதவி, அன்னதான உதவி எல்லா இடத்திலும் தேமுதிக சார்பாக வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் மூலம் நிச்சயம் செய்வோம். யாருக்கெல்லாம் அந்த உதவிகள் தேவையோ, எம்எல்ஏவா பிரதாப் ஜெயிச்ச உடனே உங்க மனுக்களை கொடுக்கணும். அதை பரிசீலனை செய்து பிரதாப் மூலியமாக என் சொந்த மண்ணான குடியாத்தத்தில் மக்களாகிய உங்களுக்கு நாங்களே வந்து நேரடியா செய்வோம். பிரதாப் இங்கு போட்டி போட்டா கூட நம்ம கேப்டனே இங்கு களத்தில் இருக்கிறார் என்று நம்பி நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும். ஏதோ அண்ணி இன்னைக்கு வந்தாங்க போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒடியாத்த என் சொந்த ஊரு. கண்டிப்பா பிரதாப் கூட சேர்ந்து வருவேன், வெற்றி பெற்று வருவேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன். வெற்றி பெற்ற பிறகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிரதாப்போடு இணைந்து இந்த தொகுதியை நிச்சயம் முன்னேற்றுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கிற நெல்லூர் ஆம்புலன்ஸ் இங்கே வந்து இப்படியா போறது, அந்த சைடு போயிருச்சு, அப்படி போயிருச்சுப்பா. சரி, இப்ப நெல்லூர்பேட்டை ஏரியை தூர்வாரி படகு சவாரி செய்து சிறுவர் பூங்கா அமைத்து தரப்படும் என்கின்ற முதல் வாக்குறுதி இப்ப உங்க எல்லாருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மோர்தானா அணை இங்க இருக்கு, அதை சுற்றுலா தலமாக மாற்றி தரப்படும் என்ற வாக்குறுதியும் நான் நிச்சயம் இப்ப மக்களுக்காக சொல்றேன். செதுக்குறை பச்சையம்மன் கோயில் வரைக்கும் புறவழிச்சாலை ரிங் ரோடு அமைக்கப்படும். அது இங்க இருக்கின்ற மக்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா குடியாத்தத்தில் எவ்வளவு டிராபிக் ஜாம்னு எனக்கு தெரியும். அவ்வளவு டிராபிக் ஜாம், அது கிளியர் பண்ணணும்னா ரிங் ரோடு மிக முக்கியம். நிச்சயம் அதை இந்த முறை பிரதாப் வெற்றி பெற்று செய்வார். நெல்லூர்பேட்டை ஏரிக்கரையிலிருந்து உள்ளி கூட்டோடு வரைக்கும் புதிய புறவழிச்சாலை ஏற்படுத்தி தரப்படும் என்று மக்கள் விரும்பிய அந்த வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்லபடியாக சிந்தியுங்கள். உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பிரதாப் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே கொடுத்து வெற்றியை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி 5 முனை போட்டி தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் முதல் வாட்டி நடக்குது. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு மீதி 3 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால எத்தனை கூட்டணி இருந்தாலும் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று உறுதியாக அண்ணன் ஸ்டாலின் இந்த முறை முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி உறுதி உறுதி. அதே போல இந்த முறை 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும். அப்போ இந்த தொகுதி வெற்றி தொகுதியாக வெற்றி கூட்டணியோடு இருக்கும் போதுதான் நான் சொன்ன வாக்குறுதி எல்லாம் உங்களை வந்து சேரும். சரிங்களா? சரிமா சார், நன்றி. ஏன் இதை சொல்றேன்னா, கூட்டணியில இந்த தொகுதி இருக்கும் போதுதான் சொன்ன திட்டங்கள் உங்களை வந்து சேரும். நீங்க அதை விட்டுட்டு உங்க ஓட்டை மாத்தி போட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்குறுதிகள் உங்களை வந்து சேராது. அதனாலதான் சொல்றேன், எல்லா வாக்குறுதியை பார்த்து பார்த்து மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணுமா வேணாமா? எல்லா வாக்குறுதி வேணுமா வேணாமா? உங்களுக்கு கட்டாயம் வேணும் இல்லையா? 8000 ரூபாய் கூப்பன், எல்லா திட்டங்களும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டதுதான், வேற யாருக்காகவும் கிடையாது. எனவே நல்லா சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை அத்தனை பேரும் 23ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் பண்ணாம அத்தனை வாக்குகளையும் மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு, பிரதாப் அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை தருவதன் மூலம் உறுதியாக இந்த தொகுதியை நாங்கள் முன்னேற்றுவோம் என்ற வாக்குறுதியை இந்த மண்ணின் மகளாக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய SDBI, அதே போல இஸ்லாமிய கட்சிகள் சிபிஎம், சிபிஐ, தேமுதிக, அதே போல திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லாருமே தான், மொத்த பேரும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய கூட்டணி. அதனால தமிழ்நாடு முழுக்க தேமுதிக மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிக்காகவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா இடம் போகும்போதெல்லாம் திமுகக்காக, அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்காக, காங்கிரஸ் கட்சிக்காக தமிழ்நாடு முழுக்க என்னுடைய பிரச்சாரம் நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. எனவே இது கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே ஜெயிக்கணும், அதான் நம்மளுடைய எண்ணம், கொள்கை எல்லாம். அதனால சொல்ற, உறுதியாக 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக இந்த முறை சட்டசபைக்கு சென்று அந்தந்த தொகுதி மக்களுக்காக நல்லபடியாக பேசி அந்த திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? பிரதாப்புக்கு வெற்றியை தருவீர்களா? பிரதாப் இந்த மண்ணின் பையன், உங்க வீட்டு பிள்ளை. யாருங்க? அதெல்லாம் நீங்க பேசிக்கங்க, அது என் வேலை இல்ல, அது என் வேலை கிடையாது. ஏன்னா நாங்க வந்தா தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் அதைத்தான் பேசுவோம். கேப்டன் அப்படிதான் எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இது கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால மற்றவர்களை திட்டி ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம் நம்ம கூட்டணிக்கு இல்ல, எங்களுக்கும் கிடையாது. அதனால மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது மக்களாகிய உங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்களை திட்டுறதெல்லாம் 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பார்த்துக்குவாங்க. என்ன அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலை வந்தோமா, மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செஞ்சோம், அதுதான் இங்க முக்கியம். நிச்சயம் அதை செய்வோம் என்பதை உங்க கிட்ட நான் சொல்றேன். சொல்லுங்க, மற்ற கட்சியை நான் திட்டணுமா நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒரு செகண்ட் வேலை, ஒரே ஒரு செகண்ட் வேலை. ஆனா நம்ம வேலை அது கிடையாது. ஏன் நாம வந்தா இந்த தொகுதி எப்படி முன்னேற்றுவோம், இங்க இருக்கிற மக்களை எப்படி முன்னேற்றுவோம், குடியாத்தம் தொகுதி எப்படி நம்பர் 1 கொண்டு வரும், அதான் நம்மளுக்கு முக்கியம். இவங்களை திட்டுறதுனால யாருக்கு என்ன பலன்? ஒண்ணு இல்ல. கடவுள் இருக்கார், கேப்டன் இருக்கார், கலைஞர் இருக்கார், பாத்துக்குவாங்க.
தெய்வமாக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால நம்ம திருமா அண்ணனுடைய கூட்டணியில இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, எல்லா இஸ்லாமிய கட்சிகள் நம்ம கூட தோள் நிற்கிறாங்க. யாருக்காகவும் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. வெற்றி உறுதி என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து உழையுங்கள், வெற்றியை தாருங்கள். ஆமா, நிச்சயமாக மகத்தான வெற்றியை அவருக்கு தரணும் சொல்லி கேட்டுக்கொண்டு, நிச்சயம் என்னுடைய சகோதர சகோதரிகளே, மீண்டும் வருவேன், வெற்றி பெற்று வருவேன், வெற்றி விழாவிலே வருவேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வருவேன் என்பதை கூறி நிச்சயம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான், மாற்றமில்லை. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. அதனால தவசியினுடைய பிள்ளை பிரதாப், தவசி கண்டெடுத்த பிள்ளை பிரதாப் வாக்கு மாற மாட்டார். சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான், செய்வோம் என்பது செய்துதான் தீர்வோம் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வரவேற்ற எல்லாருக்கும் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.